ஓம் கம் கணபதியே நமக. ஆஸ்ட்ரோ ஹிந்து சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ராகு சுக்கிரன் சேர்க்கையால் ஜன ஜாதகம் மற்றும் கோச்சாரத்தில் எந்த மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ராகு அப்படின்னாக்கா என்ன காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது தந்தை வழி உறவினர்கள் மற்றும் பிரம்மாண்டத்தை வந்து குறிக்கும், நவீனத்தையும் குறிக்கும். சுக்கிரன்னா பெண்களை குறிக்கும். பொதுவாக சுக்கிரன்னா சிறு பணத்தை குறிக்கும், திரைப்படத்தை குறிக்கும். எதெல்லாம் சுகத்தை தருகிறதோ அதெல்லாம் வந்து சுக்கிரன். அப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கிரனு ராகு இல்லை ராகு சுக்கிரன் இந்த மாதிரியான சேர்க்கை இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்னன்னா பணம் வந்து நல்லா மிகைப்படியாக வரும். அதே நேரத்தில் அவங்க கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்று கோச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு நம்ம சுக்கிரன் ராகு வந்து பேசுகிறோம் அப்படின்னாக்கா, ராகு பகவான் வந்து ஒரு ராசியில் கிட்டத்தட்ட எப்போதுமே ஒன்றரை வருடங்கள் வந்து சஞ்சாரம் செய்வார் கோச்சாரத்தில். சுக்கிர பகவானும் ஒரு ராசியில் வந்து தோராயமாக ஒரு மாதம் இருப்பார், 25 to 30 நாள் வந்து இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுது. என்னன்னு போய் பார்த்தாக்கா சுக்கிரன் ராகு சுக்கிரன் சேர்க்கையாக இருக்குது. ஏன்னா ராகு கீழே இறங்கி வந்துட்டார், கிட்டத்தட்ட புரட்டாதி நாளுக்கு வந்துட்டார். சுக்கிரன் வந்து மேலே இருக்கிறாரு, மீன ராசியில் தான். இப்போ சுக்கிர பகவான் வந்து மீன ராசியில் எப்போ அடி எடுத்து வச்சார் அப்படின்னு பார்க்கும்போது 28/1 அதாவது 28/1/2025 தான் மீன ராசியில் சுக்கிரன் வராரு. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம், அதாவது 2/3/2025 வக்ரமாக வர்றார். 13/4/2025 வக்ர நிவர்த்தி ஆகிறார். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னாக்கா 31/5/2025 சுக்கிர பகவான் வந்து அந்த மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு உள்ள முதல் நட்சத்திர பாதம், மேச ராசியில் உள்ள முதல் நட்சத்திர பாதமான அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு வந்து பிரவேசிக்கிறார். இப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதம் ஒரே ராசியில் இருக்கிறார். சுக்கிரன் வந்து ஒரு ராசியில் 1 மாதம் தான் இருப்பார். இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா 4 மாதம் இருக்கிறார். இதனால எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக பெண்கள் வந்து கவனமாக இருக்கணும். அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கையாக இருக்கிறவங்க பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். முக்கியமாக பணம் முதலீடு செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜாதகத்தில் சாதகமாக இருக்கும்போது ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஜாதகத்தில் 6, 8, 12 போய் மறைஞ்சிருந்து உங்களுக்கு வந்து சுக்கிர தசையோ ராகு தசையோ இல்லை சுக்கிர புதியோ ராகு புதியோ நடந்துன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அடுத்து மே மாதம் 30, அதாவது மே 31 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு ஜன ஜாதகத்திலே சுக்கிரன் இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே ஜானத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்களாம் கடந்த ஒரு வருடமாக ஏதோ ஒரு பாதிப்பு, உடல் உபாதைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த பெண்களுக்கு, ஆண்களுக்கு சில பண சிக்கல்லாம் இருந்திருக்கும். இப்போ சுக்கிரனும் அதே இடத்துல வந்து நிற்கிறதுனால பலன்கள் வந்து கரெக்டாக 100% நடைபெறும் காலம். அதாவது தசா புத்தியில் ஒரு கணக்கு இருந்தாலும் கோச்சார ரீதியாக ஒரு கணக்கு எடுக்கும்போது அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்களாம் வந்து கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பலன்கள் லட்சுமி வழிபாடு, துர்க்கை வழிபாடை வந்து முறையாக செய்து கொண்டு இருக்கணும். முக்கியமாக சுக்கிரன்னா என்ன அப்படின்னா யாருக்காவது உதவி, பெண்களுக்கு வந்து உதவி செய்யலாம். ராகுனா என்ன, கால் இல்லாதவங்களுக்கு, இந்த வயதானவங்களுக்கு வந்து உதவி செய்யலாம். இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை உள்ளவங்கலாம், சுக்கிரன் ராகு சேர்க்கை உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரும் கோடீஸ்வரராக இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து MS தோனி ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், அவருக்குலாம் லாபத்தில் இருக்கும். அதனால் நல்லா பணம்லாம் சம்பாதிச்சிருக்கிறாரு. இப்போ ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போது பெண்கள், முக்கியமாக இளம் பெண்கள், ஏன்னா வாலிப வயது பெண்கள் தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பள்ளிக்கு செல்கிறவங்க, வேலைக்கு செல்கிறவங்க, ஏன்னா அவங்களுக்குலாம் குற்றங்கள் வந்து கொஞ்சம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் எப்போது அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 28/1/2025 31/5/2025 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து எதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கு வந்து பெண் குழந்தைங்க இல்லை பெண்கள் வந்து உங்கள் உறவினராக இருக்கும்போது அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வந்து கவனத்தில் கொண்டு பாதுகாக்கணும்னு சொல்ல வரேன். வேறு ஒன்றும் இல்லை. பரிகார வழிமுறைகள் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி லட்சுமி வழிபாடு, துர்க்கை வழிபாடை வந்து மேற்கொள்ளணும். மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சுக்கிரன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனி வேற வந்துடுவார். இப்போ 10வதுக்கு சனி வந்து இந்த 29/3/2025 மீன ராசிக்கு வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா சனி ராகு சுக்கிரன் காம்பினேஷன் ஆகிடும். அது ஒரு பலன்கள் வேறு, அதை பற்றி வீடியோ வந்து பின்னாடி வரும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த ஒரு 4 மாதத்துக்கு அப்படின்னு சொல்ல வரேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ராகு அதுக்கப்புறம் ராகு பயிற்சி எப்போ வருதுன்னா விஸ்வாவசு வருடத்தில் வந்து கிட்டத்தட்ட ராகு கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னாக்கா 18/5/2025 ராகு வந்து கும்பராசி கீழே இறங்கிடுவார். சனி பகவான் வந்து மேலே வந்துடுவார். இந்த மாதிரியான பலன்கள் நடக்குது. இருந்த போதிலும் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கையால் பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக உடல் உபாதைகள் வரதுக்கான வாய்ப்புகள். யாருக்கு உடல் உபாதைகள்னா, உங்கள் ஜனஜாதகத்தில் சுக்கிரன் ராகு இருந்து அவங்க ஜாதகத்தில் 6, 8, 12 இருந்தால் அவங்களும் கவனமாக இருக்கணும்.
ஜனன ஜாதகத்திலே மீனத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க கவனமா இருக்கணும். இதுக்கு இடையில வந்து சுக்கிரன் வந்து வக்கரமாலாம் ஆகுறாரு. எப்போ மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி அந்த நேரத்துக்கு வந்து ராகு, அதாவது உங்க ஜனன ஜாதகத்திலே சுக்கிரன் வக்கரமா இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல சுப பலன்கள்லாம் நடைபெறும். அது ஜாதகத்தை மேட்ச் பண்ணி தான் பலன் பார்க்கணும். இது ஒரு உதாரண வீடியோ தான். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடம் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் சென்னையில் இருக்கிறது. நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வாயிலாகவோ ஜோதிட பயிற்சி பெற்று ஜோதிடராக நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். உங்கள் ஜாதக பலனை தெளிவான முறையில் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க www.astromoon.inங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள். எல்லா விவரங்களும் உள்ளது. தொடர்பு கொண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கிறோம். அதுவரை 12 ராசி நேயர்கள் மற்றும் 27 நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வாழ்க நவகிரகங்கள்.